போலீசார் விரட்டிச் சென்ற நபர் யாழில் உயிரிழப்பு. பொதுமக்கள் கூடியதால் குழப்பம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் தலைமைகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள வலியுறுத்தல். அனுரவின் தேசிய மக்கள் சக்தி பிளவுபடும். மஹிந்த தரப்பில் தகவல். இலங்கையில் நல்லாட்சியின் வெளிப்படைத்தன்மையை மீண்டும் வலியுறுத்திய அமெரிக்கா. ராஜபக்சக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எவருக்கும் ஆட்சி அமைக்க முடியாது. ஜோன்ஸ்டன். ரத்தினபுரியில் தாக்கப்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்கள். மனோ கணேசன் விசனம். இந்திய தூதுவர் மற்றும் ஸ்ரீதரனுக்கு இடையிலான சந்திப்பு. 2024 இறுதிக்குள் $3 பில்லியன் அதிகமான முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வர முடியும். திலும் அமுனுகம. யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுமண்ணில் போலீசார் வெட்டிச் சென்ற நபர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு நேற்றிரவு இழந்தார். குறித்த சம்பவத்தில் அப்பகுதியில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை மறைத்துள்ளனர். இதன்போது குறித்த நபர் தொடர்ந்து பயணிக்கவே விரட்டிச் சென்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் குறித்த நபர் பயணித்த மோட்டார் வண்டியை உதைந்து வீழ்த்தியதில் குறித்த நபர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்தார் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களின் கரையோர பிரதேசங்களை கடலரிப்பானது மிக மோசமான முறையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பாராளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் போது அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். கடல் அரிப்பின் காரணமாக மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தின் கரையோரங்களில் பாரியளவு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடலை அண்மித்த கரையோர பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். எனவே இதற்கான ஒரு உடனடி தீர்வினை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி விரைவில் பிளவுபடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோபி தபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். முதலில் ஜேபிபியிலிருந்து பிமல் வீரவன்ச வெளியேறினார். அதன் பின்னர் சோமவன்ச அமரசிங்க சென்றார். இந்த நிலையில் மற்றும் ஒரு குழு பிரிந்து சென்று முன்னிலை சோசலிச கட்சியை உருவாக்கியுள்ளது. எனவே விரைவில் தேசிய மக்கள் சக்திக்கும் ஜேபிபிக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு பிளவு ஏற்படும். அதேவேளை ஜேபிபி ஒரு வழியிலும் தேசிய மக்கள் சக்தி மற்றொரு வழியிலும் பயணிக்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நல்லாட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை அமெரிக்கா மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மத்திய வங்கி ஆளுநருடன் இந்த வாரம் கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட்டுள்ளார். அமெரிக்க தூதரக வளாகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுடன் இருதரப்பு நிதி உறவுகள், கடன் மறுசீரமைப்பு மற்றும் தற்போதைய சீர்திருத்தங்கள் பற்றி தாம் விவாதித்துள்ளதாக தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் போது வலுவான மற்றும் ஆற்றல் மிக்க இலங்கை பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளித்து வருவதால் நல்லாட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். 2019 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை 81 அரச பாடசாலைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு அந்த பாடசாலைகள் அனைத்தும் மாகாண சபைக்கு சொந்தமானவை என அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த பாடசாலைகளின் கட்டிட காணியை ஏனைய உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சில பாடசாலைகள் கட்டப்பட்டு அந்த காணி வேறு கல்வி தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். அறிவார்ந்தவர்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் உண்மை முகம் தற்போது அவர்களின் பேச்சில் வெளிப்படுகிறது. ராஜபக்சக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எவருக்கும் ஆட்சி அமைக்க முடியாது என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். உமது வேட்பாளர் யார் என்பதை கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவார். சிறந்த வேட்பாளரை களமிறக்குவோம் என்ற உறுதியை நாட்டு மக்களுக்கு வழங்க முடியும். மக்கள் விடுதலை முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்படுவதற்கு முன்னரே ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை அவர்கள் அறிவித்து விட்டார்கள். முன்னறிவிப்புகளை விடுப்பதால் மாத்திரம் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அறிவார்ந்தவர்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள்.
வன்முறை அரசியல் கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு ஜனநாயக அரசியலுக்கு பிரவேசித்துள்ளோம் என்று மக்கள் விடுதலை முன்னணியினர் குறிப்பிடுகின்றனர். ஆனால் இவர்களின் உண்மை முகம் அவர்களின் பேச்சில் வெளிப்படுகிறது. அழிப்பதும் தீ வைப்பதும் மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் கொள்கையாகும். 2022ஆம் ஆண்டு சம்பவத்தை தொடர்ந்து பொதுயின பிரமுன பலவீனமடைந்து விட்டது என எதிர்த்தரப்பினர் கருதுகின்றனர். அரசியல் களத்தில் பொதுயின பிரமுனவுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளது. ராஜபக்சகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் எவரும் ஆட்சி அமைக்க முடியாது என தெரிவித்துள்ளார். ரத்தினபுரியில் தோட்டப்பகுதியொன்றில் பெருந்தோட்ட தொழிலாளர் ஒருவரும் அவரது மனைவியும் தாக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் உள்ளிட்ட தரப்பினருக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ரத்தினபுரி தும்பரை 82ஆம் பிரிவு தோட்டப்பகுதியில் பெருந்தோட்ட தொழிலாளர் ஒருவரும் அவரது மனைவியும் அந்த தோட்டத்தின் பிரதி முகாமையாளரால் தாக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மற்றும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் நேற்று வருகை தந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்துரைத்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் பெருந்தோட்ட மக்களின் பிரச்சினையில் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்னர் கிரியல்ல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள இங்கிரிய தும்பரை தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்களின் லயன் அறைக்கு சென்ற சிலர் வேலைக்கு செல்லாத பெண் ஒருவரை தாக்கியுள்ளனர். அதேவேளை குறித்த பெண் தொழிலாளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. குறித்த சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இலங்கையின் தற்கால அரசியல் நிலவரம், வடக்கு கிழக்கு அடங்கலாக இலங்கையின் இந்தியா முன்னெடுக்கும் அபிவிருத்தி திட்டங்கள், பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்களை மையப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பிராந்திய மக்களுக்காக இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் எக்ஸ் பக்கத்தில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் நிதியமைச்சு வழங்கியுள்ள $1 பில்லியன் என்ற முதலீட்டு இலக்கை 3 மடங்காக அதிகரித்து சுமார் $3 பில்லியன் அதிகமான முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என முதலீட்டு மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நாட்டின் முதலீட்டு சூழல் தற்போது 200% மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலீடுகள் நாட்டுக்குள் வருவதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை, நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் நாட்டின் எதிர்காலம் பற்றிய உறுதிப்பாடு ஆகியவை இருக்க வேண்டும் எனவும் தற்போது இந்த நாட்டில் ஸ்திரத்தன்மை நிலவுவதை நாட்டுக்கு வரும் முதலீடுகள் உறுதிப்படுத்துவதாக இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வலுவான தீர்மானம் ஒன்றை எடுத்து தமிழ் மக்கள் முன்கொண்டு செல்லும் போது அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் EPRL பத்மநாபா மன்றத்தின் தலைவருமான துரைரட்னம் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகள் ஒன்றுபடாது முடிவுகள் எடுக்கப்பட்டு அது தமிழ் மக்கள் முன்பாக கொண்டு செல்லப்படும் போது தமிழ் மக்களை அது விரக்தி நிலைக்கு தள்ளுவதுடன் அது தமிழ் மக்களின் எதிர்கால செயற்பாடுகள் பாதிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வருகின்ற 8ஆம் மாதத்துக்கு பிறகு நடைபெற்றே ஆக வேண்டும். இந்த தேர்தல் தொடர்பாக ஒரு மனிதனின் ஜனநாயக உரிமை என்பது வாக்களிக்கும் உரிமையாகும். தனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளையும் தான் விரும்புகின்றவர்களுக்கு, விரும்புகின்ற கொள்கைக்கு வாக்களித்து அந்த வாக்குகள் ஊடாக தனது ஜனநாயகத்தை, வாக்களிக்கும் உரிமையை நிலைநாட்டுவதற்கான செயல் வடிவத்தில் ஈடுபட்டு வருவதே வாக்களிக்கும் ஜனநாயகமாகும். இந்த வகையில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பாக பல ஜனாதிபதிகள், கூடுதலாக அது சந்திரியாக இருக்கலாம் அல்லது இராணுவ தளபதியாக இருக்கலாம், பலருக்கு தமிழ் ஜனங்கள், தமிழ் பேசும் மக்கள் நம்பி வாக்களித்து ஏமாற்றப்பட்டது வரலாறாகும். வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் கடந்த காலத்தில் ஜனாதிபதியை நம்பி ஜனாதிபதி ஏதாவது விடயத்தை தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனை தொடர்பான விடயங்களை செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் வாக்களித்து ஏமாற்றப்பட்டு மிகவும் நொந்து நொடிந்து
இந்த ஜனாதிபதி தேர்தலை வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் பேசும் மக்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதி எலெக்ஷன் தேர்தலை நடத்துவதற்காக தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்ற இன்றைய காலகட்டத்தில் வடக்கு கிழக்கில் பெருவாரியான தமிழ் தேசியத்தை உள்வாங்குகின்ற கட்சிகள் கூடி பேசி கலந்துரையாடி எதிர்காலத்தில் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பதன் ஊடாக எமது பிரச்சனைகள் தீர்க்கப்பட மாட்டாது என்று கடந்த காலத்தில் விடயங்களை அனுபவமாக பாடமாக கொண்டு எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர்களை நாங்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நியமித்து அந்த வாக்களிப்பதன் ஊடாக ஒரு வலுவான ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்க முடியும் என்ற ஒரு செயற்பாட்டின் அடிப்படையின் கீழ் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான வேட்பாளரை நிறுத்துவதற்கான செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றுள்ள நிலைமையில் பல தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்திருந்தாலும் கூட ஒன்று கட்சிகள் அந்த விடயங்களுக்கு சிறிது தாமதங்களும் சிறிது நாளும் சில வாரங்களையும் கால அவகாசம் கேட்டிருக்கின்ற நிலையில் கண்டிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் தலைமைகளும் ஒன்று சேர்ந்தால் தமிழ் தலைமைகள் ஒரு உளவியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு ஒரு வலுவான செய்திகளை சர்வதேசத்துக்கும் தேசத்துக்கும் வடக்கு கிழக்குக்கும் எங்களால் வழங்க முடியும், கொடுக்க முடியும். அதன் அடிப்படையில் எதிர்கருகின்ற ஜனாதிபதி தேர்தலை அனைத்து தமிழ் தலைமைகளும் ஒன்று சேர்ந்து வலுவான ஒரு முடிவுகளை எடுத்து அனைவரும் ஒரு முடிவுகளை எடுத்து அந்த முடிவுக்கு ஏற்றவாறு ஒரு செய்திகளை நாங்கள் சொல்லும் பட்சத்தில் தமிழ் மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதை அனைத்து கட்சிகளும் ஒன்று சேராமல் ஒரு வலுவான முடிவுகளை எடுக்காமல் கட்சிகளுக்குள் பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு கட்சிகள் பிளவுண்டு உள்ள நிலையில் அப்படி முடிவுகள் எடுக்கும் பட்சத்தில் தமிழ் மக்கள் விரக்தியின் விளிம்பில் தள்ளப்படுவார்கள். இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களின் எதிர்கால விடயங்களை பாதிக்கும் என்ற செய்திகளையும் நான் வடக்கு கிழக்குள்ள தமிழ் தலைமைக்கு கூறிக்கொள்வதோடு இதை வலுவுள்ள சக்திகளாக எதிர்காலத்தில் தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாடுவதற்கான நாங்கள் ஒரு செயற்பாடுகளை முன்னிறுத்துவதற்கு வலுவான ஒற்றுமைகளை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும் என வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன்.